ஹை லா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக மார்ச் 18 வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்நாடு அசம்பிளி ஸ்பீக்கருக்கு எதிராக எதிர்கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து நியாயமான முறையில் சபாநாயகரை நடந்துக்கல, ஸோ அவர் வந்து பதவி விலக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சித்தாங்க. இப்ப இது ரிலேட்டட் ஆர்டிகல் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 179 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்ப ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க ஒழுங்கா செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இப்ப நோட்டீஸ் கொடுத்து மினிமம் ஒரு 14 நாள் கழிச்சு தான் அவர் மேல தீர்மானம் கொண்டு வரணும். அப்ப அந்த அவர் மேல தீர்மானம் கொண்டு வரும்போது அவர் சபாநாயகராக இருக்கக்கூடாது, டெப்டி ஸ்பீக்கர் தான் அந்த அவைக்கு தலைமை தாங்கி. அப்ப அந்த தீர்மானத்தின் மேல அன்னைக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ல மெஜாரிட்டி அந்த தீர்மானத்தை சப்போர்ட் பண்ண அவர் பதவி விலகணும். பட் அப்படி கொண்டு வந்த தீர்மானத்துல எதிர்கட்சியான ஏடிஎம்கே பெரும்பான்மை அந்த தீர்மானத்துக்கு கிடைக்கல. சோ டிஎம்கே பெரும்பான்மை இருந்ததுனால அந்த தீர்மானம் வந்து நிறைவேறாம டிஃபீட் ஆயிடுச்சு. சோ ஸ்டில் ஸ்பீக்கர் கண்டினியூஸ் டு பி த இன் த சேர்.